ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கேரளா கடலைக்கறி தான் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கிடலாம். அது பொரிஞ்ச உடனேவும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடலாம். பொரிஞ்சிருச்சு. 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 வெள்ளைப்பூடு, அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் 2 சில்லு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளி பழம் போட்டு வதக்கிறேன். வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. நான் சின்ன ஸ்பூன்னால் 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசால் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இதையும் அந்த ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம், தேங்காய் எண்ணெய். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகா. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீதி ஒரு தக்காளி இருக்குன்னா அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். கடலை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிடலாம். இந்த ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 விசில் விடுங்க, போதும். இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ குழம்ப தாளித்து விட்டுக்கிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. நான் தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். லைட்டாக பொன்னிறமாக வந்தால் போதும், கறிகிராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கரலாம். அதை விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அது குக்கரில் இருக்க குழம்ப கடாயில் மாற்றிக்கிடலாம். அந்த குக்கரில் கொஞ்சோண்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும் போது. இப்படி செஞ்சு பாருங்கள். கடலை சாப்பிடாதவங்க கூட அந்த குழம்பு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ.